வாங்க குழந்தைகளே, இன்று பாட்டி உங்களுக்கு சுவாமிமலை முருகனின் அழகான கதையை சொல்லப் போகிறேன். பனிமலையால் சூழ்ந்த கைலாயத்தில் சிறிய முருகன் தனது மயிலுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான். பிரம்மதேவர் பெருமையுடன் கைலாயத்திற்கு வந்தார். ஆனால் முருகனை ஒரு சிறிய குழந்தை என்று நினைத்து அவரை பார்த்தும் வணங்காமல் கடந்து சென்றார். அதை கண்ட முருகன் கோபமுடன், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். பிரம்மனால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஞானம் இல்லாமல் அகங்காரம் கொண்டிருந்ததால் முருகன் கோபமடைந்து பிரம்மனை சிறையில் அடைத்தான். அதனால் உலகத்தின் படைப்பு நிற்க தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் உதவி கேட்டார்கள். சிவபெருமான் முருகனிடம் வந்து பிரம்மனை விடுவிக்கச் சொன்னார். அப்போது முருகன், அகங்காரத்தை விட ஞானம் உயர்ந்தது என்றான். பின்னர் சிவபெருமான் தன் மகனான முருகனிடம் பணிவுடன் தலை குனிந்து, ஓம் மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை எனக்கு சொல்லு என்று முருகன் சிவபெருமானின் காதில் பிரணவ மந்திரத்தின் இரகசியத்தை உபதேசித்தான். அதனால் அவர் சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்பட்டார். சிவபெருமானுக்கே குருவான முருகன். இந்த கதையின் நற்பொருள்: வயதையோ தோற்றத்தையோ பார்த்து யாரையும் குறைத்து மதிக்கக்கூடாது. பணிவும் ஞானமும் தான் உண்மையான பெருமை.